ஐயோ, அது ஒரு டைரக்டர் பாரதி ராஜா அவர்களிடமிருந்து பிரிந்த டைரக்டர். அவர்கிட்ட பிரிந்தவங்க தான் லிவிங்ஸ்டன், ராமராஜன், பார்த்திபன், பாண்டியராஜன். தவணி கனவுல பார்த்துக்கலாம், பார்த்திபன் நடிச்சிருப்பாரு. ஒரு படத்துல சப்ளையர் அவர் என்ன பண்ணனா, சிகப்பு ரோஜாக்கள் படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர். அந்த படத்துல ஒரு கட்டத்துல சப்ளையரா வருவார். சப்ளையரா வந்தது நமக்கு நல்ல திரைப்படங்களை, நல்ல திரைக்கதைகளை சப்ளை பண்ணியிருக்காரு. நல்ல நடிகர்களையும் கதாநாயகிகளையும் உருவாக்கி நல்ல படங்களை சப்ளை பண்ணுவார். புது புது ஐடியாக்களை படங்களை அப்ளை பண்ணுவார். ஏதாவது கேள்வி கேட்டா கதையாலே ரிப்ளை பண்ணுவார். கொலை கவுந்த மாதிரி சில பேர் உட்கார்ந்து அவர் படத்தை பார்த்து சிரிச்சிருவாங்க. ஏன்னா அவர் படத்துல பாத்தீங்கன்னா சிரிப்பு மட்டுமல்ல, சிந்தனைக்குரிய பல விஷயங்கள் இருக்கும். அவர் தான் கே பாக்யராஜ். முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள், தூரல் நின்று போச்சு, இன்னும் பல படங்கள், விடியும் வரை காக்குது, மறக்க முடியாத படங்கள், டார்லிங் டார்லிங் டார்லிங். அவர் கூட நடிச்ச பூர்ணிமாவை எனக்கு கரம் பிடித்தார், அவங்களுக்கு தெரியும். வள்ளிய மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு மெட்ராஸுக்கு வருவார். ஹாஜா ஷெரீப் அவரோட நடிச்சிருப்பாரு. அது ஹாஜா ஷெரீப் கூட வந்திருந்தாங்க இறப்புக்கு. இந்த இழப்பு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி. 27 ஜூன் அவர்கள் பாரதி ராஜா அவர்கள் எழுதும்போது இப்போ 2 வாரத்துல பாக்யராஜ் அவர்கள் எழுதும்போது தமிழ் திரையுலகிற்கு பெரும் இழப்பு, ஆழ்ந்த இரங்கல். அவர் விட்டு சென்ற மற்ற டைரக்டர்ஸ் கண்டிப்பா அவர் இன்னும் பல இயக்குநர்களை உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கை உண்டு.